மம்தா இன்னைக்கு பிரைட்டா பேசுது, ஸ்பீடா பேசுது. ஓஹோ! இது ஒரு மாரி ட்ரக் மாரி ஆயிப்போச்சு. இங்க வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசலன்னா, நேத்தெல்லாம் படுத்தது எப்ப எந்திரிக்கிறதுன்னு தெரியல. எங்க அம்மா இருந்துட்டு, "டேய் என்னதான்டா பண்ற? என்னவா 9 தண்ணி குடிக்க போம்போதும் பேசிட்டு இருக்கிற, அப்புறம் தூங்குற, அப்புறம் எந்திரிக்கும்போதும் பேசிட்டு இருக்கிற. வந்து வாசல் தொளிக்கிற வரைக்கும் பேசிட்டு இருக்கியே, அப்ப என்னதான்டா யார் கூட தான்டா பேசிட்டு இருக்கேன்னு." நான் சொன்னேன், "ஒரு கும்பல் ஃபார்ம் ஆயிருக்கும்மா, உனக்கு தெரியாது. இந்த கும்பல் கூட எவ்வளோ நேரம் வேணா பேசலாம்." அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி ஒப்பேத்தி வச்சிருக்கிறேன். "உனக்கு தெரியாதும்மா, பெரிய பிரசாந்த் ப்ரோ நீங்க பிரசாந்த் ப்ரோ டவுட்டு. நீங்க வந்து ம், போன ஸ்பேஸ் நெனைக்கிறேன். நான் இந்த ஸ்பேஸ்ல அப்ப சொன்னீங்க, ம். நாங்க அரோராக்காக தான் ஏதோ பாக்குறேங்க. எபிசோடே பாக்குறீங்கன்ற மாரி சொன்னீங்க. ஆனா இப்ப மாறிடுச்சுன்னு நெனைக்கிறேன் உங்க ஒப்பீனியன்லாம். நான் ஒரு காலத்துல சத்தியமாங்க, அந்த 5 நாளு, இன்னைக்கு அந்த ஆலன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். அவனத்தான் பார்த்துருக்கேன். எங்கேயாவது ஸ்பேஸ்ல பேசுவானான்னு பார்த்துருக்கேன். அவன் அப்படியே வாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வசம்ப வச்சு தேய்ச்சு விடலான்ட்டு இருக்கேன். அவர் வந்து இந்த சப்போர்ட்டர் போல. அவரு என்ன 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 சொல்றாருன்னா அவரு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் எக்ஸ்பெர்ட் அவரு. என்ன, இவர பொறுத்து தான் பிக் பாஸே அங்க நடத்துவாங்க பார்த்துக்கங்க. இவர கேட்டு தான், "சார் அலன் சார், நேத்து சாயங்காலம் வந்து சார், நீங்க இப்படி ஒரு பெரிய வியூஸ் சொல்லிட்டீங்க சார். அதனால இப்படி பண்ணிக்கலாங்களா சார்?" கிங் அப்படின்னு கிங் வந்து ஆலன் பிரசாந்த் கிங் ஆலன் சொல்லுங்க. கிங் ஆலன், மயிரலன் இது சும்மா ஐய்யய்யோ! அதான் ம். இல்ல. இல்ல, ஐய்யய்யோ! இல்ல. அதெல்லாம் வேண்டாம். மம்தா அந்த வார்த்தையெல்லாம் இங்க சரி, சரி. மம்தா வேண்டாம். பிரசாத் ப்ரோக்கு ஒரு ஃபன்னு பிரசாத் ப்ரோக்கு ஒரு ஃபன்னு. அவங்க அம்மா இப்படி போவேல, அப்படி போவேல சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல. ம்ஹ்ம். அவங்க போறப்ப பானு, மம்தா இந்த வேர்ட இல்ல, அடிக்கடி இல்ல. எங்க கேட்டுட்டு அம்மாக்கு யாருகிட்ட நான் இல்ல, இல்ல. பேசிட்டு இருக்கேன். இந்த நல்ல கண்டென்ட் வேள இவங்கள நான் பிக் பாஸ்ல சீரியஸா இந்த பேர்ல சொல்றேன். நான் பாக்கலையேடா. அதேதான். அதாவது இங்க மேல இருக்கிறங்காட்டி என் அம்மா கரெக்ட்டா கேட்கறதில்ல. இப்ப நான் தீபாவளி கொண்டாடுறதுக்கு நாளான்னைக்கெல்லாம் என் தங்கச்சி வந்துருவா. கண்டிப்பா காலைல டவுட்டா கேட்பா. என்னடா நைட்டு ஒரு 2 மணிக்கு, இந்த 3 பேர்லாம் மணிக்கு பிக் பாஸ்ல இல்லையே. இல்ல ஒரு பொண்ணு பேர சொன்னா பரவால்ல. ஒரு தாட்டு பானுங்கிற, ஒரு தாட்டு மம்தாங்கிற, ஒரு தாட்டு வார்டன்ங்கிற, ஒரு தாட்டு ஏமாங்கிற, யார்ரா அது மலைங்கிற. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாரி டவுட் ஆயிருவாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது இல்ல. இது இல்ல நடக்குதுன்னா நாங்க நீங்க என்ன மாட்ட பண்ணியிருக்கோம்? போறீங்க. இவங்கலாம் பிக் பாஸ்ல இல்லையே. யார் இவங்கன்னு உங்ககிட்ட கேட்க இல்ல, போறாங்க இல்ல. பாருங்க. எங்க அம்மா சரி இந்த வயசான காலத்துல இவனுக்கு எந்த பொண்ணு கூட பேச்சு இருக்க போது. எங்க அம்மாவுக்கும் பிராக்டிகலா தெரியும். என்ன, அந்த காலத்துல நம்ம பையன் கடந்துட்டான்னு. அதாவது காலையில போனா டாபிக் என்னன்னா, "என்னம்மா இன்னைக்கு டீ இஞ்சி தட்டு போடலாமா? இல்ல வெறும் டீ போடலாமா? சர்க்கரை கம்மியா போடலாமா?" இதான் டாபிக். இல்ல ஒரே இன்னொன்னு அ அப்புறம் என்னைக்காவது அ சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா, உங்க அம்மாவையும் பேச வச்சுருங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்குன்ட்டு. அததான் நான் அதுக்கப்புறம் நான் சொல்லலான்ட்டு இருந்தேன். உறுதியா எங்களால இல்ல முடிய நான் மாட்டேங்குது நான் காமிச்சு அப்படின்னு. இல்ல இல்ல விட்டுருக்கேங்க. நான் அததாங்க காமிச்சு நான் நான் விட்டுருங்க. நான் சொல்லலான்ட்டு இருந்தேன். நான் அடுத்து. சத்தியமா நான் உறுதியா நான் இந்த ஒரு 4 நாள்ல அதாவது நீங்க எங்க அம்மா டோன கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் சிரிச்சு வயிறு வெடிச்சு ஒரு வழி ஆயிருவீங்க. சராமரியா பேசும் அம்மா. அது நீ அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நாளே என்னமோ எங்க அம்மாட்ட காமிச்சேன். காமிச்சு எங்க அம்மா 1 மணி நேரம் அடிச்ச கமெண்ட்ல என்னால தாங்கவே முடில. அதனால மாத்திட்டேன். ஐயோ! பரவால்ல அம்மாவ வர சொல்லுங்க. பேசுவோம் நம்ம எங்கேயோ எல்லாம். சுபா எங்கேயோ ஃபீட்பேக் அடிக்குது. சுபா லைவ் பார்ப்பாங்க. லைவ் பார்த்துட்டு சுபாக்கா வந்துட்டு லைவ் பார்த்துட்டு தான் இங்க உட்காந்துருப்பாங்க. தெய்வமே சுபா மியூட் பண்ணு. ஆ இங்க இங்க அடிக்குது சும்மா கும்ங்குது. என்னடா இது ஏதோ இந்த பேட்டைக்காரன் பார்ட்டி மாரி பின்னாடி வந்து ஸ்பீக்கர் கட்டுன மாரியே இருக்குன்னு பார்த்தா, ஓ! இதான் மேட்டரா? இல்லங்க. ஏன் இதுல இல்லங்க. நீங்க வேறங்க. அ இல்ல. என்னன்னா, அது நம்ம ஆளன் தான். இன்னைக்கு வந்து என்ன போட்டுருக்கான்னா, நான் இப்படி போட்டேன். "ஆம்பள பொறுக்கி அரோரா" அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன்னு. சரி பார்த்தேன் நீ வேற ஃபோட்டோ ஷூட் வேலையெல்லாம் இருந்ததா, நாளைக்கு உனக்கு சும்மா பொம்பளைக்கு பின்னாடி போனா மட்டும் பொம்பள பொறுக்கிங்கிறானுங்கல்ல. சரி ஆம்பள பொறுக்கி அரோரான்னு ஒரு வீடியோ அது போடலான்னேன். எப்படி நீங்க போடலாம்? பொறுங்க எ நான் பஞ்சாயத்து வைக்கிறேன். வாங்க. அது எப்படி எ நீங்க போடலாம்? ஏன் போடக்கூடாது? ஏன் போடக்கூடாது? போடுங்க, போடுங்க. நீங்க இல்ல போடுங்க. இல்ல, நான் இல்ல. என்ன கேட்கிறேன் ஆக்சுவலி அ இப்போ ஆம்பள பையன நீங்க ஈஸியா வந்து கல்ல தூக்கி எறிஞ்சிடலாம். பொம்பளைய தூக்குனா தான் ஒரு கூட்டம் வரும். தெரியாதா ஓ! உங்களுக்கு? இல்ல. அதுல முதல்ல எனி ஹெல்ப் ஷாலினி, தலைவர் கிங் ஆலன். என்ன அவரு தான் கிங் முதல்ல ஆலன். ஆமா வந்திருக்காரு. கரெக்ட். அவரு தான் வந்திருக்காரு இன்னைக்கு. என்னன்னா, வந்துட்டு இன்னைக்கு வந்து அவரு மேல போட்டிருக்காரு. இது சினிமா ரிவ்யூ இல்ல. இது பிக் பாஸ் ரிவ்யூ. எங்கடா இப்ப பிக் பாஸ்ல என்னடா நிலாவுல நடக்குதா? நாங்கலாம் எங்கடா பூமியில இருக்கிறோம். நீங்கலாம் நிலாவுல இருக்கிறீங்களா? நாங்க பார்க்காத டிவி எல்லாம் நீங்க பார்க்குறீங்களா? இல்ல கேமராலருந்து ஒயர் உங்க வூட்டுக்கு நேரா வருதா? நீங்க தான் வேற பிக் பாஸ் பார்க்குறீங்களோ? எங்களுக்கு தெரியாத பிக் பாஸ் பார்க்குறீங்களா? டேய்! அதே டிவி தான். அ நீயும் அதே தான் பார்க்குற. நீ லைவ் பானுவோட நீ பார்த்துருவியாடா? நான் கேட்கிறேன்.
லைவ் பானுவ தாண்டி ஒரு ஆள் சொல்லிருமா. லைவ் பானுகிட்ட நாங்க டேட்டா வாங்கிட்டு தான் நாங்க பேசுறோம். அ நீ வந்து கிங் ஆலன்னா, குயின் பானுடா. ஒட்டன்னு வச்சுக்க, நாங்க இந்த பக்கம் சண்ட கோழி மாரி இறக்கி விட்டோம்னா, துண்ட காணோம், துணிய காணோம்னு ஓடி போயிருவ நீயி. என்ன, நீங்க உட்காந்து நீங்க ஒரு பிக் பாஸ் மார்க்கெட்டிங் நீங்க பேசுறீங்க. இங்க மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அவ்வளோதான். இப்ப நான் சினிமாக்காரன். சினிமாக்குள்ள இருக்கேன். சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா, டமால் டுமில்னு பேசிற முடியாது. இதுதான் உண்ம. இது எல்லா பக்கம் நெறைய படத்த சொல்லியிருக்கேன் நான். எடுத்து டமால்னு போட முடியாது. ஏன்னா, நம்ம இண்டஸ்ட்ரி நாம இருக்கிற இண்டஸ்ட்ரி. அதுல போயிட்டு ஒரு படம் மோசம்னா ரொம்ப கீழ போய் பேச முடியாது. ஏன்னா, பாவம் நாளைக்கு அவங்க மூஞ்சி எல்லாம் பார்க்கணுன்ட்டு. இப்போ உங்களுக்கு அந்த பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் பூரா வந்து மார்க்கெட்டிங் பண்றான். பிஆர்ஓ பண்றான். இது கூட எனக்கு தெரியாதாடா? டேய்! நாங்க சினிமால இருக்கவங்களுக்கு பிஆர்ஓக்கெல்லாம் எத்தன பட்ஜெட் வருதுன்னு கூட எங்களுக்கு தெரியாம தான் இருக்குதாடா? ஏன்டா? அ நாங்க என்ன குழந்தைகளாடா? ப்ரோ அவர் இங்க தான் இருப்பாரு. வருவாரு. விடுங்க. நம்ம அப்படியே அடுத்து கடந்து இல்ல போவோம். ஹேமா, நான் ஜஸ்ட் இது ஒரு ஆக்சுவலி எண்ட் பாயிண்ட்டா உண்மைய சொல்லிக்கிறேன். சொல்லணும்னா, நீங்க அந்த வார்த்தைகள் வந்துட்டு வேற மாரி கூட சொல்லியிருக்கலாம். நீங்க சொல்லியிருக்கும்போது, இல்ல, ஆம்பள இல்ல. பொறுக்கின்னு சொல்லும்போது இப்ப சொல்லும்போது, கல்லு வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். ஓப்பனா அ சொல்றேன். ஓப்பனாவே சொல்றேன். ஆ சொசைட்டிய பொறுத்தவரைய நீங்க ஆம்பள பொறுக்கின்னு சொல்லும்போது மொத்தமா கூடிருவாங்க. ஒரு பொண்ண வந்துட்டு அந்த பொண்ணோட எல்லா வீடியோவும் பார்க்காம அவங்க மியூச்சுவலா தானே பண்ணாங்க. நீங்க ஏன் கல் எறியறேன்னு சொல்ல ஆ வருவாங்க. ம். மியூச்சுவலா எங்க பண்ணா அவ? அவ இல்ல, இல்ல. பேச்சு என்ன? அது அது அடுத்த வீடியோ இருந்துச்சு. மியூச்சுவலா வந்து துஷார் வந்து இடுப்புல கைய வைப்பான் ஆரோரா மேல. அந்த இல்லங்க. கிளிப்ப வச்சு தான் இப்ப அந்த அட்டாக் பண்றாங்க. பையன் இல்ல ஹேமா, ஜெனரலா சொல்றேன். அவன் வந்து வேற எய்ம்ல ஒரு பேர் வாங்குறதுக்கு வந்த பையன். அவன் அவனோட எய்மையே மறந்துட்டு, ஒரு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவன பார்த்தா எனக்கு உண்மையா கஷ்டமா இருக்குது. அந்த துஷார்ங்கிற அவன் வந்து அவ்வளோ கெட்டவனோ, அப்படி வந்து பேசுறா ஆள் எனக்கு தெரியல. அப்படி அப்படி இல்ல அவன். அட்லீஸ்ட் 50% அப்படி கிடையாது அவன். இந்த பொண்ணு பண்ண மேனிபுலேஷன்ல அவன் வந்து கீம் எல்லாம் மறந்து, அந்த கை சோஃபால உட்கார்ந்தவன் தான். என்ன, அப்படியே கையா உட்கார்ந்திருக்கிறான். அவன் வந்து எங்கேயுமே அந்த கை சோஃபால போய் உட்கார்ந்துக்கிறானுங்க. குசு குசுன்னு பேசுறாய்ங்க 2 பேரும். கண்டநாயம், கண்டநாயம். இந்த அரோரா ஏதாவது கேம் விளையாடி நீங்க பார்த்தீங்களா? நான் கேட்கிறேன். ஏன்னா நான் பார்க்கிறது எல்லாமே இந்த ரொமான்ஸு, இந்த டபுள் மீனிங்கு, ட்ரிபிள் மீனிங்கு இது தான் மாத்தி மாத்தி பார்க்குறேன். கீமு எதனா விளையாடுறானுங்களா? அட கானா வினோத் சூப்பரா பண்றானப்பா! அ அவிங்கலாம் கூட ஏதோ பண்ணிட்டு இருக்காய்ங்கப்பா. ஏதோ வில்லித்தனமா நம்ம அக்கா கனி அக்கா கூட பார்த்தீங்கன்னா, உப்பு, மொளகா, சீரகம் ஏதோ எச்சு கிச்சு போட்டாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்குது. அது ஏதோ அதாவது ஒரு கேம் போகுது. ஏதோ இங்க இது என்னன்னா, இந்த இந்த ஜோடி இவன் ஒருத்தன் இந்த எஃப்ஜே அவனும் இந்த வீணா போனவன். அவன் என்னங்க காத்துல ஊதுற மாரியெல்லாம் என்னமோ கையெல்லாம் ஆட்டுறான் அவன். பிரசாந்த் ப்ரோ ஒரே நிமிஷம். இதுல நானுமே அந்த வீடியோ பார்த்தேன். காலையில கூட ஹேமாக்கா ஸ்பேஸ் வந்தேன். நானுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்ப எபிசோட்ல வந்திருக்கு. அது கிளியரா என்ன கான்டெக்ட்ல அவங்க பேசிக்கிட்டாங்க. அவன் ஒன்னும் விருப்பமே இல்லாமலாம் நான் கட்டி பிடிக்க மாட்டேன்னு அவன் தப்பிச்சுலாம் ஒன்னும் ஓடல. புரியுதுங்களா? அங்க ம், நடந்த இது விஷயமே வேற. இப்பதான் கிளியர் ஆடியோவோட வந்திருக்குது. அங்க பேசிக்கிட்ட ம், விஷயமே வேற. என்னன்னா, ஆல்ரெடி அவன் ம், பேசிட்டு இருக்கும்போது இவன் அட்டென்ஷன் குடுத்திருக்க மாட்டான்ட்டு இருக்கான். அந்த பொண்ணு எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது அட்டென்ஷன் குடுக்காம அங்கிட்டு இங்கிட்டு பராக் பார்த்துட்டு இருந்திருப்பானாட்டு இருக்கு. நம்மள மாரின்னு வச்சுக்கோங்களேன். ம், அதுக்கு வந்து ம், இந்த புள்ளைக்கு கோவம் ஆயிருச்சு. உடனே இவன் சாரி, ம். சாரி, சாரி, சாரின்னு கேட்டிருக்கான். சரி இதனாலதான் அந்த சரி இதெல்லாம் சாரி கேட்டது. இதெல்லாம் யார் இனிஷியேட் பண்ணி திரும்ப திரும்ப அப்ரோச் பண்ணது? அந்த பையனா? இல்ல பொண்ணா? 2 பேரும் தான் ப்ரோ. இவன் என்ன சரி. சொல்லியிருப்பானா, இவங்க 2 போம்போது இது இவ வேண்டாம். எனக்கு தான் வந்து இதா இருக்குது. நான் வந்துட்டு காலையில வந்து இல்ல. பேசுறேன்னு சொல்லி, அகிலன் காலையில எனக்கு ஒரே ஒரு வல்னரபிலிட்டி பாயிண்ட் இருந்தா தான். பரவாயில்லன்னு அவனே சொல்றான் அவன் வாயால. நேத்து நடந்துக்கலாம்னு அவனே லைவ்ல ஏன் சொல்றான். அத வந்துட்டு கிளியரா நமக்கு போடல? அப்பயே நமக்கு இப்ப வந்துட்டு இவ்ளோ வைரல் ஆயி எல்லாரும் நெகட்டிவா பேச போய் தானே ஃபுல்லா வந்துட்டு 1 ஹவர்லயே நமக்கு போடுறாங்க. அப்ப வந்துட்டு ம். சோசியல் மீடியா பவர்ன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமாமா. ஏன்னா நம்ம ம். அப்புறம் எஃப்ஜே பேசப்பட்டோம். இது வந்துட்டு வந்து வேற மாரி அவனு போகுது. நம்ம எல்லாம் சொல்றோம், இந்த மாரி அந்த மாரி பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு. அவன் இப்ப ஒண்ணு அகிலா, சொல்றான். இப்ப வந்து வீடியோல சொல்றான். அவன் திருப்பி தெளிவா இருக்கிறான். திருப்பி 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 சொல்றேன் அகிலா. நீ பார்க்குற லைவுமே பொய் அகிலா. உனக்கு புரியுதா? நீ புரியுது ப்ரோ. பார்க்குற நம்ம லைவுமே நீ நீங்க நீங்க பார்க்குற லைவே எடிட்டடுங்க. உங்களுக்கு ஃபில் பண்ணி 24 மணி நேரம் ஃபில் பண்ணி தர்றான். அதுக்குள்ள நெறைய ஓட்ட வச்சு தான் தர்றான். அதான் அதான். நீங்க உட்கார்ந்து நீங்க அந்த கான்டெக்ஸ்ட் 24 மணி நேரம் இவன் இவன் எடிட் பண்ணி தர்ற அந்த 24 மணி நேரம் பாருங்க. பாரு என் தலைவி வந்துருச்சு. இப்ப வருது. இப்ப வாங்கடா டேய்! இப்ப வாங்கடா. ஆ இப்ப என்ன வாங்கடா. போயிட்டுருக்கு? நான் வந்து லைவ்ல பானு ரம்யா கதை சொல்லிட்டு இருந்தது. அதுதான் பானு. இப்ப என்னன்னா, சும்மா போட்டேன். ஆம்பள பொறுக்கி அரோரான்னு ஒரு வீடியோ போட போறேன்னு. இன்னும் போடல. போட்டேன். உடனே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வலர், பிக் பாஸ் ஆர்வலர் வந்துட்டு என்ன சொல்லினார்ன்னா
இது என்ன தெரியுமா? இது வந்து மூவி ரிவ்யூ கிடையாது. இது பிக் பாஸ் ரிவ்யூ. இது சாதாரணம் கிடையாது அப்டின்னாரா? ஓ! நாம தான் தப்பா பார்த்துட்ட மாட்டேங்குது பிக் பாஸ அப்படிங்கிற ஒரு ஐயம் எனக்கு வந்துருச்சு. நான் அதான் சொன்னேன். நாங்க ஜோடிக்கு எங்களுக்கு ஒரு சண்டை சேவல் எங்க பான் இருக்குது. எங்க பானுகிட்ட நாங்க டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நானு. ஸோ, அதனால நீங்க சொல்லுங்க. நேத்து நைட்டு நம்ம இதுக்கு அப்புறம் பாத்தீங்களா யாராவது லைவு? பார்த்தேன். பாத்தீங்களா? பார்த்தோமே, பாத்தீங்களா? லைவ் கேட்டோமே, ஆஃப் பண்ணிட்டோமே. பார்த்தோமே, பாத்துட்டீங்களா? லைவ் ஆஃப் பண்ணிட்டோமே. எல்லாத்தையும் பார்த்தோமே. அதத்தான் ஐயோ! சொல்லிட்டு ஆம்பளை பையனுக்கு மட்டும் ஈஸியா டேக்லைன் குடுத்துர்றாய்ங்க. இதே வந்து பொம்பளை பிள்ளைக்கு குத்தும்போது, இங்கிட்டு ஆம்பளை பசங்க தான் பொங்குறாய்ங்க. டேய் பொண்ணுங்களுக்கு பண்ணாலும் வந்துட்டு அத 2 பேரும் ஃபர்ஸ்ட் அப்ப ஆம்பளை பையனுக்கு பண்றது தப்பு சொல்லு. ஆம்பளை பொறுக்கி சொல்றதே ஃபர்ஸ்ட் தப்புன்னு சொல்லு. பொம்பளை பொறுக்கியும் தப்பு, ஆம்பளை பொறுக்கியும் தப்பு. 2 பக்கம் ம். நில்லு. ஆம்பளை பொறுக்கின்னு சொல்லும்போது வந்து ஹேப்பியா இருக்கு. நான் பொம்பளை பொறுக்கின்னு ஒண்ணுமே இல்ல சொல்லும்போது ஹேமா. கோவப்படுறனா, நான் இன்னைக்கு 2மே தப்புன்னு சொல்லி நில்லு. அந்த ட்வீட்ட வாண்டடா தான் போட்டேன். அப்படி ஒண்ணும் ஹெட்டிங் வச்சு நம்ம ஒண்ணும் போட போறதில்ல. என்னதான் பண்ணுவானுங்க பாப்போம் அப்படின்ட்டு தான் ஒரு ட்வீட்ட போட்டு விட்டேன். சரி நாளைக்கு வீடியோ போடுவான். இன்னைக்கு எவன் வந்தா குதிக்கிறான்னு பாப்போம்ன்னு சும்மா ஒரு ட்வீட்ட போட்டு விட்டேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் வெளியில ரம்யா வர்றானுங்க. கிளின்னு கிழிச்சிருச்சே. அப்படியா? ஒரே வார்த்தையில எல்லாம் ஒரே சோலியே வார்த்தையில முடிச்சு முடிச்சிருச்சு. விட்டுருச்சு. ஒரே சொல்லி வார்த்தையில சொல்லி முடிச்சிருச்சு. முடிச்சிருச்சு. அந்த அரோரா இல்ல இன்னைக்கு நெறைய நான் இன்னைக்கு போட்டுட்டே இருந்தேன். அந்த கன்னி கும்பலே எல்லாமே பேசுங்க ஹேமா. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். மறந்து போச்சு பானு. யோசிச்சுட்டு வரேன் இல்ல பேசுங்க. இன்னைக்கு கன்னி கும்பலே அப்பா என்னென்ன பண்ணிட்டு இருக்குதுங்க தெரியுமா காலையில? சீரியஸா இன்னைக்கு லைவ்ல இருந்து ரொம்ப இது. சரி இந்த அரோரா மேட்டர முடிப்போம். அது கதைய நம்ம முடிப்போம். ம். இந்த அரோரா நேத்து நைட்ல இருந்தே 2 ட்ராக் வந்து ஓடிட்டே இருந்தது. இந்த கமருதீனுக்கும் ஆறுதல் சொல்லிச்சு, இவனுக்கும். அந்த தலைக்கும் சொல்லிட்டு ஓ! இருந்தது. சரிங்களா? இவ்ளோ தூரம் அத பண்ணிட்டு, இந்த சைடு ஆதிரையும் எஃப்ஜேவோட கான்வர்சேஷனும் செம்மையா இருந்துச்சு. எஃப்ஜே செம்ம தெளிவா இருக்கிறான். நீங்க நம்ம நேத்து பேசிட்டு இருந்தோம் அந்த பையன பத்தி. அவன் கிளியரா சொல்றான். இது வந்து நம்மள லவ் பண்ற இடம் இல்ல. நம்ம வெளியில போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்ன்னு அவன் கிளியரா இருக்கிறான். இந்த ஆதிரை வந்து உட்டப்பாடே இல்ல. இதுங்க 2 வேற பேசிக்குதுங்க தனியா. ஆதிரையும், அரோராவும். இவங்களுக்கெல்லாம் அந்த ஓஹோ! மாரி இருக்காதா? ஏன் இவனுங்கலாம் இப்படி பண்றாங்க? அப்படின்னு மத்த பிள்ளைங்கள எல்லாம் சொல்லுதுங்க. சுவிச்சாலாம் ஏன் அந்த பொண்ணுக்குலாம் இந்த மாரி ஃபீலிங் வரல? அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன்னா, கான்வர்சேஷன் நேத்து போயிட்டு இருந்தது. அவங்கலாம் வந்து எதுக்கு வந்திருக்கிறாங்கிறது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. கேம்ன்னு ஒண்ணு இருக்குது. ஏதோ ஏதோ மொளகா பொடி, மசால் பொடி, பஞ்சாயத்து பொடின்னு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணாதா கேமு? அப்பதான் ஓட்டிங், கீட்டிங்லாம் இருக்கும். நாமினேஷன், கிமினேஷன் எல்லாம் இருக்கும். அதுல தப்பிச்சு, தப்பிச்சு அடுத்த வாரம் போவோம்ன்னு. இது மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ல ஐக்கியமாயிட்டீங்க நீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேல. காலையில எந்திரிச்சு போடுறேன் லைவ்ல ஜிம் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க பாருங்க. ஹேமா வேற பிக்சர் போட்டுருக்காங்க. ஹேமாக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி இல்ல. எனக்கு அந்த பொறுக்கித எனக்கு உண்மையிலேயே அதுதான் வந்துச்சு அப்ப பேசம்போது. அது திருப்பி பரவால்ல சொல்லுங்க. சொல்லலாமான்னு தெரியல. அது பொறுக்கி தான் என்னன்னா, அது. சொல்லுங்க. ம். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அராராவ நீங்க பொம்பள பொறுக்கின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணோட வாழ்க்கை இதாகுது. அப்ப அதே வாழ்க்கை பையனுக்கும் சேர்த்து இல்ல முடிச்சுர்றேன் ப்ரோ. ஒரே ஒரு செகண்ட் முடிச்சுர்றேன். ம். இப்ப விஷால்ன்ற லாஸ்ட் இயர் பையன சொன்னீங்க. அவன ஆம்பள பொறுக்கின்னீங்க. அவன் என் கூட சுத்துன 3 பொண்ணுகள ஏன் சொல்லல? அப்ப அந்த விஷால் என் அண்ணனாவும் இருக்கலாம், தம்பியாவும் இருக்கலாம், என் பையனாவும் இருக்கலாம். அவன ஆம்பள ம். பொறுக்கின்னு சொன்னேன்னா, அவன் கூட சுத்துற 3 பொண்ணுங்களையும் சேர்த்து நீ பொம்பள பொறுக்கின்னு ஏன் அங்க வந்து சொல்ல மாட்ற? அப்ப ஆம்பள பையனா ஈஸியா கல்ல தூக்கி எறிவ. ஈக்குவலா ம். பண்ணேன். பொம்பள பொறுக்கின்னு சொன்னா உனக்கு கோவம் வருது. சொசைட்டி மேல கோவம் வருதுன்னா, அப்ப நீ தான் சேஞ்ச் ஆகணும். பொறுக்கினாலே ஃபர்ஸ்ட்டு தப்புன்ற டேக்லைன கொண்டு வா. 2 பக்கமே தப்பு. அப்ப அது என் பையனா இருக்கலாம். அப்ப அந்த 3 பொண்ணுங்க தப்பு பண்ணும்போது எங்க போகும்? அப்ப பாதிக்கப்படுறது அந்த பையனா தானே இருக்கும். இப்ப இது அரோராக்குன்னு மட்டும் பொங்குறாங்கல்ல. அரோரா வந்துட்டு ஃபுல்லு டபுள் மீனிங். பெரிய சைஸா, சின்ன இப்படியே தான் பேசி வச்சிருக்கு. இது நம்ம ஸ்பேஸ்ல சொல்றத விட நான் எல்லாம் அப்படியே தான் பேசி இல்ல வச்சிருக்கு. சில வார்த்தைகளே கேட்க முடியாத அளவுக்குலாம் பேசியிருக்குது. அந்த பொண்ணு அப்படிதான் பேசி வச்சிருக்கு. அத வந்துட்டு ம். இப்ப நீ சொல்றது தப்புன்னா, அந்த வார்த்தைய சேஞ்ச் பண்ணிக்கலாமே தவிர, அந்த வார்த்தைய ஆம்பள பையனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அததான் ம். என்னோட பாயிண்ட் இல்ல சொல்லிர்றேன். ஹேமா, எனக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா என்ன நெனச்சேன்னா, இந்த பிக் பாஸ் செலக்ஷன் கமிட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நீங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, பொம்பள பொறுக்கி, ஆம்பள பொறுக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதாவது பொம்பள பொறுக்கிங்கிறது ஆம்பளைய, ஆம்பள பொறுக்கிங்கிறது பொம்பளைய நீங்க மாத்தி சொல்லிட்டீங்க. சும்மா ஒரு கரெக்ஷனு. மொக்க கரெக்ஷன்னு வச்சுக்கங்க. எனிவேஸ் இப்போ ஃபர்ஸ்ட்டு அரோரா வரும்போது, நான் கூட யோசிச்சேன். அந்த 1வது நாள் வந்தோனே, அது நல்லா பேசுனோனே பார்த்தீங்கன்னா, ச்சே! பிக் பாஸ் நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்காயா! நாம என்னமோ நெனச்சேன் அந்த பொண்ண. இது 2வது நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அருமையா இருக்கு அப்படின்னு.
அப்பவே சில பேர் திட்டினாங்க. "ஏன்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? இவனெல்லாம் எதுக்கு எடுத்தீங்க?" அப்படிங்கிற மாரி உட்கார்ந்து திட்டிட்டு இருந்தாங்க. நான் யோசிச்சேன், "இவனுங்களுக்கு அறிவு இருக்கா? அந்த பொண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேங்குது பயங்கரமா" அப்படின்ட்டு. ஆனா இப்போ வந்து அத நான் உடன்படுறேன். ஆஹா! அவனுங்க கரெக்ட்டா தான் திட்டுனானுங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா, இந்த பொண்ணு உருப்படுறதுக்கான அறிகுறியே எனக்கு தெரியல. அது கேம் விளையாடவோ, எதுக்குமே வந்த மாரி எனக்கு தெரியவே இல்ல. ஷி இஸ் இல்ல. மேனிபுலேட்டிங் பீப்பிள் பிக் டைம். ஆமா. இன்னைக்கு அது என்ன தெரியுமா சொல்லுது? கிரஷ் வந்து ம். அதுக்கு யாருமே கிடையாதாம். ஆனா, அது மேல கிரஷ்ஷா எல்லாரும் அலையிறபடி அது வந்து பண்ணுமாம். இதெல்லாம் லைவ்ல உட்காந்து பானு, பேசிட்டு இருக்குது. பானு அத நான் வேற நான் பானு, கேட்டுட்டு இருக்கிறேன். பானு என்னன்னா ம். பானு, இப்போ உலகத்துல எல்லாருமே காதலிப்பானுங்க, சைட் அடிப்பானுங்க, கடல போடுவானுங்க. ஏதோ அவன் அவன் கெப்பாசிட்டிக்கு இத பண்ணுவான். ஆம்பளையும் பண்ணுவாய்ங்க, பொம்பளையும் பண்ணுவாய்ங்க. சரியா? அது ஆபீஸ்ல, கீபீஸ்ல எல்லாமே ஒரு சின்ன சின்னது இருக்கும். ஆனா, இந்த கல்ல போடுறது இது இந்த 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 லவ் அண்ட் ரொமான்ஸ் 24 மணி நேரம் எப்படி ஒரு நாள் ஒரு பொண்ணுனால பேச முடியுது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. லைஃப்ல ஒரு பார்ட் ஒரு 1 மணி நேரம் பேசுவாய்ங்க. அட நான் இதுக்கு முன்னாடி ஷோலாம் கூட பார்த்துருக்கேன். லவ் கூட பண்ணுவாய்ங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாய்ங்க. அடுத்து கேமுக்குள்ள போயிருவாய்ங்க. வேற வேற பேசிட்டு இருப்பாய்ங்க. இந்த பொண்ணு அத தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்குதே ஏன்? அதுக்கு வேற இதே இல்ல. அது வந்து பிரேக்கப் ஆனது, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்குது இன்னைக்கு உட்காந்து. அந்த ஆதிரையும் நோபடி யாராவது நோட் பண்ணீங்களா? ஆதிரையும் செம்மையா டபுள் மீனிங்ல பேசுது லைவ்ல. அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே எனக்கு சத்தியமா தெரியல. அது ரொம்ப மோசம். 2 பேருமே பானு மோசம். சுபா அக்கா நீங்க அதாவது சாரி சுபா கை தூக்குனீங்க பேசுங்க. ஆ பேசு, பேசு. இல்ல நீங்க பேசுங்க பானு. இல்ல அந்த அரோராவும் ஆ. ஆதிரையும் இது பண்ற வேலைய இதே பையனுங்க பண்ணியிருந்தாங்கன்னா, இந்நேரம் உட்காந்து என்ன ம். பேச்சு ஏங்க பேசியிருப்போம் நம்ம. பசங்க சும்மா போற பொண்ணுங்கள வந்து இப்படி அரெஸ்ட்டுங்க. பண்றானுங்க, இதுக்கு தான் போயிருக்காங்களா? அரெஸ்ட்டுங்க. அப்படின்னு பண் அரெஸ்ட் பண்ணியிருப்பானுங்கங்க. இந்நேரம் கம்ப்ளைண்ட் கிம்ப்ளைண்ட் குடுத்து, இவனா கட்சிக்காரனுங்க உள்ள போயி, இந்நேரம் தூக்கி மூக்கு வாயெல்லாம் உடைப்பாய்ங்கங்க. இது உறுதியா நடந்திருக்குங்க. பெரிய போராட்டம் வெடிச்சிருக்குங்க. இது ஃபன். இது கியூட். அ எ அது இன் லைவ்ல கிஸ் பண்ணிச்சுங்க சார். அது நேத்து ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. நான் சொல்லக்கூடாதுங்கிறனால தான் நேத்து நான் சொல்லல. அத ம், வந்து YouTubeலயும் கிழிச்சிருக்கானுங்க. நான் ம், சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்டி சொல்லிட்டு வுட்டுட்டேன். ம். அத வந்து YouTubeலயே போட்டு நல்லா கிழிச்சிட்டு வுட்டுட்டு இருந்தானுங்க. சரி ஓகே யாராவது பார்த்துருப்பாங்க அப்டி சொல்லிட்டு இல்ல இது வுட்டுட்டேன். அது கேட்டா வந்து கேட்டா பானு என்ன சொல்றானுங்க ம், தெரியுமா? ம். பிக் பாஸ் வந்து யூ/ஏ சர்டிஃபைடாம். குழந்தைங்கள ஏன் பார்க்குறாங்க அப்படிங்கிறானுங்க. அப்ப என்ன பண்ணு, யூ/ஏ அப்படின்னு 5 நிமிஷம் போடு. குழந்தைகள் பார்க்காதீர்கள், பார்க்காதீர்கள்னு சத்தமா சொல்ல முடியுமா டிவில? எல்லாரும் சொல்ல முடியுமா? குடும்பங்கள்ல அளவா பாருங்க. பாட்டிகள்லாம் பார்க்க வைக்காதீங்க. மெச்சூரிட்டி இருக்கிறவங்க மட்டும் பாருங்கன்னு எங்கேயாவது சொல்றீங்களா எபிசோடுக்கு? விளம்பரம் பண்ணணும்ல கரெக்ட்டா? கண்டிப்பா. என்ன இ என்ன ரொம்ப 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 பேடா இருக்கு. ஆனா ரொம்ப மலை பேடா பிரசாந்த் ப்ரோ இருக்கு. அ பிரசாந்த் ப்ரோ ஒரே பேசுங்க, ஒரு பேசுங்க. பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, ம். என்னால ஃபேமிலியோட பார்க்க முடியல இத. நான் ஃபேமிலியோட பார்க்குற ஷோ தான் இது. பிக் பாஸ் வந்து ம்ஹ்ம். நான் ஃபேமிலியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்க்குற ஷோ தான். என்னால ம்ஹ்ம். அதுவே லைவும் பார்க்க முடியல. 1 ஹவர் எபிசோட்ல கூட அத பார்க்க முடியாத மாரி ஆயிடுச்சு இப்பல்லாம். தனியா தான் உட்காந்து பார்க்குறேன். ம். இல்ல அதுதான் மலைசாரல் விஷயம் சரி. பேசுங்க. ஒரு நிமிஷம் சார். அது மலைசாரல் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பேசுங்க. பேசு, இல்ல பேசு. நான் அதுக்கப்புறம் மாதவன் வந்தவுடனே பேசுங்க. பேசிட்டேன் பானு. வந்தவுடனே பேசிட்டேன். நீங்க ஓகே, சொன்னதெல்லாம் ஓகே. நான் முதல்லயே சொல்லிட்டேன். டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அப்படியா? ஓகே, ஓகே. ம். மாதவன் பேசுங்க அப்ப. மாதவன் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு மாதவா இருக்காங்க. வாயா, மாதவன் வாயா மாதவா. பிரசாந்த் ப்ரோ அது என்னன்னா ஆம்பளைக்கு வந்தா ரத்தம், பொம்பளைக்கு வந்தா தக்காளி சட்னி. அந்த மாதிரி கணக்கு தான் இவங்க பேசுறது எல்லாம். ம். நான் போன டைம் சௌந்தர்யாக்கு இந்த ஆலன் பீபுடா சொல்றீங்களா, இவங்கலாம் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஏய் விஷால் பண்ண தப்பு, விஷால் பண்ண தப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சானுங்க. இப்போ வந்து நம்ம அரோரா சிங்க்ளேர் சொன்னதும் பொண்ணுங்களை பத்தி நம்ம பேசினா ஃபெமினிஸ்ட் கிட்ட நம்ம நல்லா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இல்ல அந்த நியாயத்தை விட்டுட்டு அந்த பக்கம் இந்த ஃபெமினிஸ்ட் ஆமா. ஆமா. ஃபெமினிஸ்ட் கிட்ட பெரிய ஆளான்னா, பெரிய கோப்ப குடுப்பாங்க. நாளைக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் குடுத்து, நமக்கு ஆளுக்கு ஒரு கோப்ப குடுத்து ஒரு ரூ. 100,00,00,000 தருவாங்க. இவங்ககிட்ட பெரிய ஆளாகணும். உண்மைய பேசு. இப்ப இவங்கலாம் ஃபெமினிஸ்ட்டா தெரியலையா? இவங்கலாம் யாரு? இப்ப ஹேமா, விக்னேஸ்வரி, மம்தா, பானு, மலை சார்ல் இவங்கலாம் யாரு? ஃபெமினிஸ்ட் ஏங்க இல்லாம இந்த இந்த மெனினிஸ்ட்டா? பொண்ணெல்லாம் ஃபெமினிஸ்ட்னு சொல்லி ஃபெமினிஸ்ட் எல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க மாதவன். அந்த பொண்ண ஃபெமினிஸ்ட்னு சொல்லி நான் அததான் நான் கேட்கிறேன். அப்ப வார்த்தைய இவன் கண்டிக்கிறேன் மாதவன். இப்போ இப்ப நாம பசங்கள்லாம் சேர்ந்துகிட்டு உட்காந்து எதனா ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்தா பரவால்ல. நீங்க சொல்லலாம். ஏதோ காண்ட்ல வந்து பொண்ணுங்க மேல இருக்கிற காண்ட்ல உட்காந்து பேசுறேன்ட்டு. இந்த டாபிக்க பேசுறதே இங்க இருக்கிற பொண்ணுங்க தான்.
ஏன் இவங்களுக்கெல்லாம் வந்து அறிவு இல்லையா? அந்த புரிதல் இல்லையா? சமூக புரிதல் இல்லையா? அது ரொம்ப எல்லை மீறி போகுதுங்கிறதால இங்க எல்லாரும் இப்ப யாராவது ஒருத்தர் இப்போ ஒருத்தர் கூட வேற ஒரு பாயிண்ட்ட சொல்ல மாட்றாங்க. எல்லாருமே காமனா அத அக்ரி பண்றாங்க. ஏன்னா, இங்க மேட்டர் என்னன்னா மதுவா, இங்க நாம பேசுறதுல அஜெண்டா இல்ல. உண்மையாலுமே நம்ம எவனுக்கு வேலை செய்யல. நம்ம சும்மா ஃபன்னா கூடுறோம், பேசுறோம். அப்ப இருக்கிற உண்மைய பேசுறோம். அங்க எல்லாமே அஜெண்டா இருக்குது. அங்க ஒவ்வொருத்தனுக்கும் பின்னாடி ஒரு பிஆர் டீம் இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு அமவுண்ட் சம்பாரிக்கிறவங்க டார்கெட் இருக்குது. கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது ஒண்ணும் ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த ஷோல விளம்பரம் பண்ணி சம்பாரிக்கிறான். நீ அந்த ஷோவ பேசி நீ சம்பாரிக்கிற. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் பண்றது தப்புன்னு இல்ல. அதுக்காண்டி நீ பண்றது மட்டும் தான் சரி. மத்தவனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நீ பேசக்கூடாது. அங்க தான் தப்பு. அது இல்ல பிரசாந்த் அண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து ஆம்பளைக்கு ஒரு நாயம், பொம்பளைக்கு ஒரு நாயம்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க இந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம். அதை விட்டுட்டு ம். ஈக்குவாலிட்டியை வச்சு பேசணும். யார் பண்ணாலும் தப்பு, இவன் பண்ணாலும் தப்புன்னு சொல்லி பேச எப்ப ஆரம்பிக்கிறோமோ இந்த அப்பதான் ஆம்பள, நம்ம வந்து பொம்பள டாபிக்கே போ வேண்டியதில்ல. ஏன் அதான் அவ்வளவு நானும் வல்கரா சொல்றேன். ஏன் அவ்வளவு வல்கரா பேசிட்டு திரி இங்க பாரு. உன் பிரைவேட் லைஃப்னா, நீ ஃபோன்ல பேசுறத இங்க யாருமே கேட்க போறதில்ல. நீ என்ன வேணா பேசு. அது உன் பிரச்சனை. என்ன? யார் கூட வேணா பேசு. அது உன் பிரச்சனை. இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஒரு அவ்வளோ பெரிய டிவி கன்டென்ட்ல இது வந்து மும்பை கிடையாதுல்ல. மும்பைல எப்படி நடக்குது தெரியுமா? இது மும்பை கிடையாதுல்ல. இது தமிழ்நாடு இல்லையா? தமிழ் கலாச்சாரம்னு பேசுறேன்ல. அப்ப கரெக்ட்டா பேசு. அவ்வளோதான். இல்ல கரெக்ட்டா பேசு அவ்வளோதான். பிஆர் பண்றது கூட தப்பில்ல மாதவன். நெகட்டிவ் பிஆர் பண்றது தான் தப்புங்கிறேன் நான். புரிஞ்சா? ம். இப்ப நெகட்டிவ் ம். பிஆர் தான் அதிகமா பண்றாங்க. அது இல்ல மகேஸ்வரலக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையும் இவங்க ஈக்குவலா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றேன். உமன் கார்டு ப்ளே பண்றாங்க, மென்ஸ் கார்டு ப்ளே பண்றாங்கன்னு நான் சொல்றேன். இல்ல அது யாரும் அதான் அந்த 2 கார்டுமே வேண்டாம். நீ என்னன்னா உமனும் இல்ல, மென்னும் இல்ல. நீ பண்ற ஆக்ஷன பொறுத்து கமெண்ட் பண்ணு. நீ மென்னா வேணா இரு, உமனா வேணா இரு, யாரா வேணா இரு. நீ டிரான்ஸ்ஜெண்டரா இரு. அது பிரச்சனை இல்ல. பண்றது சரியா? தப்பா? அவ்வளோதான் மேட்டரு. நான் அதை தான் நானும் சொல்ல வரேன். அதை யாரும் பேச ம். மாட்டாங்கன்னு சொல்றேன். ப்ரோ நம்ம பேசினா நம்மள வந்து திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அவ்வளவுதான் விஷயம். ம். இதெல்லாம் ஓகே மாதிரி பேசுவானுங்க. ஆனா இவனுங்க ஓகேயும் நம்மளாம் வந்து வேஸ்ட். இவனுங்க வந்து ஒரு பொண்ணு அப்படி குறை சொல்றானுங்க அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஆணாதிகாரியா மாத்திடுவானுங்க. ஒரு ஃபேம் ஓ! பண்ணி. ஓ! ஆதிக்கவாதியா நம்மளா? ஓ! இல்ல அப்படியே சரி, சரி. இருங்க. இந்த ஏஹெச் அகிலன் எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே பேச ம். விடுங்க. பேசுங்க ப்ளீஸ். ஏஹெச் தேங்க்யூ ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ, எனக்கு இந்த கொஸ்டின் முன்னாடி பைசன் ட்ரெய்லர் பாத்தீங்க, எப்படி இருக்கு அது சொல்லுங்க. அப்புறம் ஏய் மியூட்ல போ. இல்ல எனக்கு தலைவா தலைவா மியூட்ல போ. தலைவா இது டாபிக்கே வேற தலைவா. இங்க வேற தலைவா. தப்பா நினைச்சுக்காத. பைசன் மைசன்லாம் இங்க இல்ல. சரி நாம ஓகே அது சரி தனியா ஓகே பேசலாம். ஓகே. நானே பிக் பாஸ் அதனாலே நிறைய பேசுறேன். பேர் இல்ல டிஸ்ட்ரிக்ட் சின்ன கொடுக்காம ஒப்பீனியன் கேட்டேன். விட்டுருக்கேன். சண்டைக்கு ஓகே வந்துடுறாங்க. ஓகே ஓகே. வாங்க நான் வாங்க. ரெகுலராவே பேசுவேன். பிக் பாஸ் இல்ல பேசுறது தப்பு இல்ல. நான் ஓகே வரேன் ஓகே தலைவா. அங்க வர தலைவா. நம்ம பேசுவோம். அங்க பேசுவோம். ஓகே ஓகே இல்ல இல்ல ஓகே. மூவி நான் பத்தி பேசலாம். ஆமா அப்படியே புரியணும். பாலா பர்சனல் ஸ்டோரி கூட ஓகே சொல்லுங்க. உங்க பர்சனல் ஸ்டோரி கூட. ஓகே. ம். இல்ல 3 இல்ல, நான் பிக் நிமிஷம் பாஸ் பத்தி வந்தேன். அவ்வளவுதானா? சொல்றேன். போங்க. இவங்க யாருக்கு சினிமா ஆகாது. இல்ல ஆமா பேசாதீங்க. எங்க யாருக்கு ஓகே, வார்டன் நான் பிக் ஆகாதுல்ல? பாஸ் பத்தி கேக்குறேன். நான் தான் யாருக்கு நல்லா நான் படம் மூவி இல்ல எல்லாம் இல்ல பார்ப்பேன். இல்ல. பார்க்க மாட்டேன். பேச மாட்டேன். ஏச் அத ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா ஓகே விடுங்க. எங்கேயோ டிராவல்ல சரி இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஆமா, நான் மீட் பண்றேன் பேசு. மியூட் பண்ணுங்களேன். ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் கேட்கல. ரொம்ப அட பாவி ஜாரிங் அடிக்குது. பிரசாத் ப்ரோ மூவி எங்களுக்கு ஆகாதெல்லாம் இல்ல. நாங்களும் பார்ப்போம். இவங்கள அளவுக்கு புரியுது. நாங்க வந்து இதுல பைத்தியமா இருக்கும்போது அதுல போக மாட்டோம் சொல்றோம். ஒரு இதுல இருந்தா இல்ல போதும். அது ஒண்ணும் இல்ல. ஹேமா நான் தப்பே சொல்லல நானு. நான் அதான் சொல்றேனே. ஆஹா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். அவ்வளவுதான். நாங்க சினிமா பைத்தியம். எனக்கெல்லாம் தூக்கமே சினிமால தான் வரும். மொக்கப்படம் போனா நானும் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். வந்து எனக்கு வந்து BB9 லைவ் தான் நான் பார்ப்பேன். அப்ப நான் பைத்தியம் இல்ல ஆனா. பைத்தியம் மீன்ஸ் அது இல்ல. கிரேஸ். இருங்க ரொம்ப நேரமா நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. பாலா நீங்க பேசுங்க. ஹேமா 2 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு பாருங்க. மம்தா பார்த்து கொடுங்க. பழைய ஸ்பீடுக்கு அகிலன் நீங்க வந்துட்டீங்க. ஏம்மா, ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்பீடா இருந்தீங்க. அது நான் சொல்லிட்டு போனேன் ப்ரோ. நான் சாப்பிட்டு வந்துடுறேன் பாத்துக்கிறேன். அப்பெல்லாம் ஸ்பீடா இருந்துச்சு. இப்ப மம்தா நான் பயங்கரமா வந்தேன்னா இருந்தது. நானு யாராவது மம்தா ஐடியில வேற ஆளாட்ருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நானு. பார்த்தா இங்க வந்துட்டீங்களா? ஓகே பேசுங்க அப்படின்ட்டு இது மம்தா ஸ்பீடு இல்லையே அப்படின்ட்டு இருந்தேன். ஹேமா வந்தோனே மம்தாவா மாறிடுது. அப்பாடா! அப்படின்ட்டு. நீங்க வந்து எங்களோட வார்டன், எங்களோட கனித்திரு வந்து ஹேமா தான். அப்படியே இல்ல ப்ரோ. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாலா அடுத்து அகிலன் பேசுங்கப்பா. நாகாசன் ப்ரோ. பாலா பேசுங்க பேசுங்க. பாலா. நான் வந்துடுறேன். இத பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.
ஐயோ போயிட்டாரு. ஹாய். அந்த ஆரோரா வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தாரு பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ அது போடும்போது இந்த எஃப்ஜேங்க 2 ஊமை குத்து விடுங்க, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவர் வரும்போது நாங்க சொல்லிடுறோம். அவர் வரேன்னு இருக்காரு, போன் கால்னாரு வரேன்னாரு. ஆனா இதுல பெரிய காமெடி என்னன்னா, இது என்னமோ பெரிய கண்டென்ட் போயிட்டு இருக்கு, நம்ம மிஸ் ஆயிடுவோம்னு நினைச்சு கமருது நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப நீங்க எல்லாம் பிரசாத் ப்ரோ தான் கேட்க வந்திருப்பீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க பேசுங்க அப்படியே. அகிலன் நானு பேசுங்க. சொன்னாங்க, நான் ஹசன் ஒருத்தர் ரொம்ப நாளா பேசுறேன்னு இருந்தாரு. அதான் ஹாய், நான் ஹாசன். ஹாசன் ப்ரோ, நீங்க ஷோ பாக்குறது இல்லையா? இல்ல பாப்பாரு ரிவ்யூவே பண்ணுவாருங்க. இல்ல அவரு என்னமோ மன வருத்தம் மாதிரியே தெரியுது, அதான் கேக்குறேன். அலைய காணோம் அவரை. இருக்காரு ஸ்பீக்கர்ல தான். நான்ஹாசன் பேசுங்க. அவர் பேசல போல. அகிலன் பேசுங்க, அதுக்கப்புறம் பானு பேசிட்டோம். அகிலன் இருக்கீங்களா? இருக்கு. இல்ல என்னன்னா அந்த இதை பத்தி தான் பேச வந்தேன். ஹலோ, அந்த அரோரா வந்துட்டு அகிலன் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. 1 செகண்ட் இருங்க, ஹோல்ட் ஆன். பேசுங்க bro. கேக்குதா? இப்ப கேக்குது. அப்ப அத மைக் ஆன்ல இருந்துச்சு, வாய்ஸ் கேட்கல. ஓகே ஓகே. யாரோ ஏதோ கேட்டேன், நான் லைவ் பார்க்கலையா அப்படின்னு. இன்னைக்கு ஆக்சுவலி லைவ் பார்க்கல. இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சு இதுல. ஐ மீன் இந்த ஆப்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், எதுவுமே சரியா செட் ஆகல. அது நிறைய கொஞ்சம் ஒர்க்கும் இருந்தது, அதனால சரியா பார்க்கல. அண்ட் மோரோவர் பெருசாகவும் எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். சில விஷயங்கள் அதெல்லாம் வந்து ட்விட்டர்ல வந்து அப்பப்போ பிட்டா வந்துடும். ட்விட்டர்ல ரீல்ஸ்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிக் பாஸ் அப்படிதான் இருக்கு, இனிமே அப்படிதான் பார்க்கலாங்கிற முடிவுலையும் இருக்கேன். அண்ட் பேசுனதை ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தேன். பிரசாந்த் இருந்திருந்தாருன்னா முன்னாடி பேசியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி, பட் அவர் இல்லை. ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். என்னுடைய வியூ என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு நிமிஷம். அவருக்கு ஏதோ கால் வந்துருச்சு போல. அகிலன் பேசுங்க, அவர் வர வரைக்கும். அகிலன் பேசுறேன்க்கா. இல்ல அந்த அரோரா மேட்டர் இருக்குல்ல, எனக்கு என்னன்னா அவங்க வந்துட்டு இப்ப காலையில அந்த நெக்ல கிஸ் பண்றாங்க எல்லாம் சொல்றாங்க. எனக்குமே அப்படிதான் சத்தம் கேக்குது. அப்படி இப்ப எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த சைடு வந்து பேசும்போது இவங்க வந்து பிளட்டானிக் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க. பிளட்டானிக் ஃப்ரெண்ட்ஷிப்னா நான் ரொமான்டிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஜெண்டர்ல வந்துட்டு ஆப்போசிட் ஜெண்டர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வித் எமோஷனல் சப்போர்ட் மட்டும்தான். அப்ப நீங்க பிளட்டானிக் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று டிஃபைன் பண்ணிட்டு எப்படி அப்படி ரொமான்டிக்லா இது பண்றாங்க, அப்ரோச் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல எனக்கு புரியல. அப்ப ஃப்ரெண்ட்ஸ்ல கிஸ் பண்ணிக்குவாங்களா? இது என்ன மருத்துவ மொத்தமா? இல்ல அப்ப இது ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க டிஃபைன் பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணல. பிளட்டானிக் ஃப்ரெண்ட்ஷிப்னா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நான் ரொமான்டிக்கல், ஆனா ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா ரொமான்டிக்கல் இருக்கா, இதுதான் பிளட்டானிக் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு போடா. நீ சொல்றத பார்த்தா இல்ல எனக்கு புரியல. நீ அவங்க தான் சொல்றாங்க, அவங்க தான் இந்த ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க. அந்த காலையில பார்வதியோட உட்கார்ந்து பேசுவாங்க பாத்தீங்களா, பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன் நானு. எனக்கு அது பண்ணக்கூடாது, நான் ரொமான்டிக்கல் தான் அது. அததான், அவ்வளவுதான், அதுதான், அவ்வளவுதான். இல்ல சொல்லுங்க. அகிலன் ஒரு நிமிஷம். அவங்க என்னவா இருந்தா என்ன, முடிஞ்சிருச்சு அந்த டாபிக். டாபிக் மீன்ஸ் அவ கொடுத்துட்டா, அவ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டே இருக்கிறா. ஃபர்ஸ்ட் சொல்றா க்ரஷ் இருக்குங்கிறா, இல்லைங்கிறா, 2 வருஷமா 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேங்கிறா, அப்புறம் 2 மாசத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறா. அவளோட கதையே வந்து சரியா இதாகுது. நாகேஸ்வரர் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, பேசுங்க. இதுக்கு ஃப்ளிங்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், இதுக்கு ஃப்ளிங்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்கு பிளட்டானிக் ஃப்ரெண்ட்ஷிப் அது இதுன்னு டேர்ம் பண்ணிக்கணும்? நான் இததான் கேட்டுட்டே இருக்கிறேன் சார். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு என்டர் பிக் பாஸ் ஹவுஸ் நான் கேட்டுட்டே இருக்கிறேன். எனக்கு நிறைய போய் அங்க கரெக்ஷன் சொல்லிட்டு வரணும் இந்த இருக்கு. கர்நாடகால இப்ப மூடினாங்கல்ல, அந்த மாதிரி மூடிடணும், அவ்வளவுதான். நம்ம எல்லாம் அப்படியே காஞ்சி கிடக்க வேண்டியது கண்டென்ட்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. அதை சரி பண்ணி எப்படியும் பொலிட்டிக்கல்ல உள்ள அப்படி இப்படி போய் அவங்க எதுக்கு பிளான் பண்ணாங்களோ அதெல்லாம் முடிச்சு அடுத்த நாளே ஓபன் பண்ணிட்டாங்க கர்நாடகால. யூ டோன்ட் வரி. நானாசன் ப்ரோ, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வந்தீங்க, அதை முடிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. அரோரா சிங்க்லேர் மேட்டர் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அண்ட் மோர் ஓவர் வந்து அது 16+ எல்லாரும் காட்டின விஷயங்கள் போயிட்டு இருக்கு.
அப்புறம் அந்த கலாச்சார சீர்திருத்தவாதிகள் வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, எஸ், அதாவது கமல் சார் வந்து சீசன் 8 வரைக்குமே நான் சொல்றேன், சீசன் 8 வரைக்குமே தான் இப்போ சீசன் 8 வரைக்குமே அது 16+ தான் இருந்துச்சு, இருக்கு, இன்னமும் இருக்கு. ஓகேவா? இருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் இருந்தது. கமல் கமல்ஹாசன் அவர்கள் வந்து நேரடியா அதுல இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி கண்டென்ட், ஏன்னா அடிக்கடி அவரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, இங்க இந்த ஊருக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு, அதுக்கு ஒத்துதான் ஒரு ஷோவை நடத்துறோம், அது மீறி போகும்போது நானும் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய தடவை மேடைகள்ல பேசியிருக்காரு. பவுண்டரி செட் பண்ணியிருந்தாரு. முக்கியமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பவுண்டரி செட் பண்ணியிருந்தாரு. அந்த பவுண்டரிஸ் வந்து இன்னைக்கு வந்து அது வந்து கொஞ்சமா இல்ல, ஃபுல்லாவே எடுக்கப்பட்டுருச்சு. அந்த பவுண்டரிஸ் வந்து அது எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, சின்ன குழந்தையில இருந்து எல்லாருமே பாக்குற அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு இந்த 2 நாளா நான் பாக்குறது வந்து ஏன்டா பாக்குறோம் இருக்கு. இன்னொன்னு நம்மளே பார்க்க முடியாத லெவலுக்கு தான் இருக்கு. சின்ன குழந்தைங்க இல்ல, நம்மளே பார்க்க முடியாத லெவலுக்கு, நம்மளே முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அண்ட் இது வந்து ஒத்துட்டு தான் ஆகும். அண்ட் மோரோவர் 16+ இது எப்படி கலாச்சாரத்தை சீர்கெடுக்கும், இது 16+ இப்போ ஷோக்காரனே போட்டிருக்கான் அப்படின்னு தூக்கிட்டு வர்றான்ல ஒருத்தன். 16+ நீ எது வேணா காமிச்சிருவியா? நான் கேக்குறேன், எது வேணா பேசிடுவியா என்ன? 16+ அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாமே அடங்கும். பச்சையா பேசிடுவேன் நான், ரொம்ப பச்சையா பேசிடுவேன். எல்லாமே அடங்கும். ரத்தக்கலையிலிருந்து இருக்கிறதுலே மட்டமான விஷயங்கள், அதுலயும் அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய மட்டமான விஷயங்களும் அதுல அடங்கும். எல்லாத்தையும் காமிச்சிருவியா? 16+ கேட்டா 16+ நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிருவியா நீ? அசிங்கமா இல்ல? பிரார்த்தலா நடத்துறேன், ஷோ தானே நடத்துறேன், அவ்வளவு கேவலமா இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் இது, ஏன்னா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே முடிச்சிடுறேன். ஏன்னா இது ரொம்ப இழுத்து அதை வந்து போய் அதை பெருசா பேசி அது பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சு, கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சா? இந்த ஷோனால மட்டும்தான் கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சா? இதை பேன் பண்ணா எல்லா கலாச்சாரமும் மறுபடியும் ரீகெயின் பண்ணிடலாமா? பண்ண முடியுமா உன்னால? சொல்லு, பேன் பண்ணிடலாம், சொல்லுப்பா. கலாச்சாரம் கெட்டு போச்சு இல்ல? இந்த ஒரு ஷோனால வந்து எல்லா குழந்தைங்களும் வந்து ஒவ்வொரு எல்லா பெண் குழந்தைங்களும் ஒருத்தன் பின்னாடி போகுதுங்க, எல்லா பசங்களும் சின்ன பசங்களும் பொண்ணுங்க முன்னாடி போறாங்கல்ல. கலாச்சார சீர்கேட்டுன்னு இந்த ஷோவை தாண்டி வெளியே வந்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளவு நடக்குது. போய் அதை போய் சரி பண்ணுங்க, அதை போய் என்னன்னு பாருங்க. ஆனா இத இத வந்து இத 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 நம்ம எதிர்த்து பேசணும்னா பேசித்தான் ஆகணும். இது ஏன்னா இது எல்லாருடைய வீட்டுல நேரடியா போய் உட்காருது. இது ஒரு குற்றமானா இது குற்றம் தான். இது வந்து ஆக்சுவலி இது வந்து எப்படி சொல்றது, மேனிப்புலேட்டிங். இது வந்து மிகப்பெரிய மேனிப்புலேஷன். ஒரு தவறான விஷயத்த விதைச்சு இது ஜெனரலைஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ற மாதிரி இருக்குது. அதனால இது கண்டிக்கக்கூட விஷயம்தான். ஆனா இதனால கலாச்சாரம் சீர்கெட்டு போச்சு, இதனால கலாச்சாரமே வந்து மாறி நாளைக்கு வந்து எல்லாருமே இப்படிதான் சுத்த போறாங்க அப்படின்னு தூக்கிட்டு அலையிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு போர்டா போகுது. ஸோ இதெல்லாம் வந்து நான் எந்த பக்கமே நியூட்ரலாலாம் நான் பேசவே கிடையாது. என்னுடைய பாயிண்டே வேற. ஓகே, ஒவ்வொருத்தரையா நான் வந்து தனித்தனியா பிரிச்சு காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். அதனால இந்த ஷோ நடத்துறவனும் இதுக்கு மேல இந்த வீக்ல இத வந்து எடுத்து பேசி இதுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். செட் பண்ணல அப்படின்னாக்கா இதுக்கு மேல, ஏன்னா நான் வந்து நேத்து இருந்த இந்த அரோரா உடைய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பச்சையானாங்க. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் நான் வந்து எந்த சீசன்லயும் நான் பார்த்ததே கிடையாது. நீ என்னதான் 16+ போடு, 18+ போடு, அதுக்காக இப்படி பேசணும்னு அவசியமே கிடையாது. வியூ நல்லா இருக்கான்னு கேக்குது, அது வியூ நல்லா இருக்கான்னு கேக்குது. அந்த மாதிரி திரும்பி பார்த்துட்டு ரொம்ப சின்னதா இருக்குன்றான்.
ஏன்னா இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. கேட்கும்னு நினைச்சீங்களா என்ன எங்களை? ரொம்ப சென்ஸ் வேணாம். என்னடா என்ன பேசுறீங்க, என்ன நடத்துறீங்க? கமல்ஹாசன் இருந்த வரைக்கும் சீசன் 8 வரைக்குமே இந்த மாதிரி ஒரு அப்படியே பேசியிருந்தாலும் அடுத்த வீக்கெண்ட்ல உரிச்சிருப்ப அப்படி மனுஷன். 1008 விமர்சனங்கள் இருக்கட்டும், இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணி என்னுடைய ஷோ இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு இருந்தோம். நடத்தின 7 ஷோல 1-2 ஃபிளாப் ஆயிருந்தாலும் மற்ற 5 ஷோவுமே ஹிட் தான். அது எப்படி இருந்தாலும் சரி, இத பகுத்தறிஞ்சு உங்களால ஒரு ஷோவை நீங்க வந்து ரிலே பண்ண உங்களால முடியலன்னா நடத்தாதீங்க, பேன் பண்ணிருங்க. இதனால யாருக்கும் நஷ்டமும் கிடையாது. மத்த சீசன்ல மத்த லாங்குவேஜஸ் எல்லாம் நடக்குது, பார்த்துட்டு போறோம். இல்லைன்னா தேவையே இல்லை. எனக்கு வந்து இது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான். இந்த என்னுடைய ப்ரொஃபைல்லே போட்டிருக்கேன், என்னுடைய ப்ரொஃபைல் பயோலயே போட்டிருக்கேன். நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான், எனக்கு ஆதங்கமா இருக்கு இதை பத்தி இவ்வளோ நம்ம தரக்குறைவா பேசுறோமே அப்படின்னு. ஏன்னா இதை பத்தி நம்ம நல்லா பேசி இருந்திருக்கோம், இதை பத்தி நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கோம், நிறைய சண்டைகள் போட்டிருக்கோம், நிறைய நியூட்ரலா நின்று இருந்திருக்கோம், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு எவனா ஒருத்தருக்கு அங்க சப்போர்ட் பண்ணி நிக்க முடியல. கேவலமா இருக்கு. அந்த ஷோ எனக்கு வேண்டான்றேன் நான். என்னங்க ரொம்ப வந்து பின்னோக்கி பேசுறீங்க, ரொம்ப பேக்வேர்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, அறிவு இல்ல, எது பேக்வேர்டு எது ஃபார்வர்டுன்னு பகுத்தறிஞ்சு தெரியலன்னு கூட நீங்க எல்லாம் மனுஷனே கிடையாது. ஏன் இன்னும் ஃபார்வர்டு போங்க, இல்ல இன்னும் ஃபார்வர்டு போய் அவுத்து போட்டு திரிங்க. அதான நாகரிகம், அதான நாகரிகம். ஒரு அம்மா ஷோல உட்காந்துக்கிட்டு சூடோ ஃபெமினிசம் பேசிட்டு இருக்கு. ஃபெமினிசத்துக்கும் ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாம ஃபெமினிசம் பேசிட்டு இருக்கு. அது பேர் சூடோ ஃபெமினிசம். ஐயோ, ஓகே, வாட் எவர். நேத்து புலம்புனேன், இன்னைக்கு ஆதங்கத்தை கொட்டிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. என்னன்னா, இவங்க சொல்றாங்கல்ல 16+, அவங்க வீட்ல குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓப்பனாவே சொல்றேன். அது ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல. சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ், ஜென்ஸ் எல்லாருமே டிவியில போட்டு தான் பாக்குறாங்க, மொபைல்ல. இல்லங்க, நீங்க குழந்தைங்கன்னு அதை அது நம்மள பிரிக்க முடியாதுங்க. குழந்தைங்க பெரியவங்க பிரிக்கவே முடியாது. அதை பிரிக்காதீங்க. நம்ம பாக்குறதே